கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 31:3. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஆமேன். உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம், அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு வேணும். தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய ஜீவிதத்தில் அநேக காரியங்களை நம்ம சுய சித்தம் செய்திடலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்கிறவர்களாக மாத்திரம் இருக்கிறோம். நாம் பலவீனராக இருக்கும்போது பலவான்களை நடத்துகிற தேவன், பேதைகளை அறிவுள்ளவர்களாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தாம் எந்த வழியில் நடக்கிறோம்? ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் சொந்த இஷ்டத்தில் நடக்கிறோமா? சிந்திப்போமா? ஆண்டவர் தேவனற்ற பாதை, ரொம்ப மோசமான பாதை. அவரது வழிகள் செம்மையான வழியில் நமக்கு நடக்க வேதத்தை தந்திருக்கிறார். ஆனால் நாம் எப்படி நடக்கிறோம்? ஹல்லேலூயா. அவருடைய யோசனையின்படி, அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, தேவனால் நடத்தப்படாதவர்கள் முடிவு மோசமே. தன் வழியை நடத்துகிறவன் அவன் இருளிலே நடக்கிறவனாக தான் இருப்பான். ஆனால் தேவன் நடத்துகிற வழியோ வெளிச்சத்தின் வழியாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஒரு வசனம் சொல்லுகிறது இல்லையா? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வழிகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை நடத்துகிற விதத்துக்கு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சங்கீதக்காரன் பேசுவது போல, நாமும் ஆண்டவரிடத்தில், என் கண்மலையான தெய்வமே, நீ உண்மையுள்ளவராக இருக்கிறீரப்பா, என் கோட்டையும் நீர், கோட்டையை சுற்றில் இருக்கிற மதில் எப்படி அந்த கோட்டையை பாதுகாக்குதோ அதுபோல கர்த்தர் நம்மை உள்ளங்கையில் வச்சு நம்ம பாதுகாக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நாம் குடுறராக இருந்து தரிசனமற்றவர்களாய் காணப்படுகிறோமா? யோசிச்சு பாருங்க. சுய இஷ்டத்தில் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? பூமிக்கு அடுத்தையே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம சமயத்திலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விஷயத்தில் நம்ம ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நம்மளுடைய நடக்கைகள், நம்மளுடைய பாதைகள், நம்மளுடைய சுயம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பார்த்து நம் கர்த்தரத்தில் மனம் திரும்புவோமா? கர்த்தரத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பா. என் கண்மையா தேவனே, எனக்கு நீர் வழி காட்டுங்க ஏசப்பா. உம்முடைய பாதியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்கள் எங்கள் கையை பிடிச்சி நடத்துங்க ஏசப்பா. இல்லைன்னா நாங்கள் கீழே விழுந்துருவோம் ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாமா? கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாய் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். நம்மளுடைய ஜீவிதத்தில் அவருடைய ஒழுங்கு, ஆவியானவருடைய ஒழுங்கு நமக்கு காணப்பட வேண்டும். ஆவியானவர் வழி நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய ஞானத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இழந்து போனவை தேடவே மனுஷகுமார் அந்த உலகத்திற்கு வந்தார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரலோக தேவனே, இந்த காலை வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நடத்தி அருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நடத்த கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. போகிற இடம் எது என்பதை சொல்லித்தாங்க அப்பா. ஆண்டவரே, அவர்கள் போகிற இடம் வெளிச்சத்தின் இடமாய் காணப்பட வேண்டும். நரகத்திற்கு போகக்கூடாது எஸ்அப்பா. ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், திக்கற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், நல்ல சபை ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாட்களில் யாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. விசேஷமாக வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க சுவாமி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Have a blessed day, my dears. Thank you. God bless you.